निधये भक्तितत्त्वानां गतये च महात्मनाम् अस्माकं गतये तुभ्यं प्रेमिकाय नमो नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द ஸ்கந்தம் வரைக்கும் பாகவதம் சிரவணம் பண்ணிட்டு வந்தோம். நவமஸ்கந்தத்தில் சூரிய வம்ச ராஜாக்களை பற்றி சொல்லிட்டு வர, அதில் நம்ம நல்லா கவனிக்கணும். நிறையா ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் நிறைய பேர் இருக்கா. ஆனால் எல்லாரும் பாகவதாவில் சொல்கிறேன், எல்லாரும் அவளோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு சக்கரவர்த்தியோட கதை தான் அம்பரீஷோபாக்கியானம் அப்படின்னு. சுக்கர் ஆரம்பத்திலேயே என்ன சொல்றாருன்னா, அம்பரீஷோ மகாபாரத சப்தத்வீபவதி மஹீ அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி. அம்பரீஷன மகாபாகவதன் அப்படின்னு சொல்றார். பொதுவா அவ்வளோ சீக்கிரத்தில் சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டார். அவர் கொடுக்கிறார் அப்படின்னா இவர் எவ்வளோ பாகவதோத்தமனா இருக்கணும். இவர் ஏன் பாகவதோத்தமன் அப்படின்னா, வாசுதேவே பகவதி மத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். பொதுவாக எல்லாரும் ஒரு ஒரு நாட்டுக்கு ராஜா, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஆள்றா அப்படின்னா ரொம்ப மண்டகர்வம் இருக்கும். அப்படியே ரொம்ப அவ தான் ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் இவர் எப்படின்னா 7 தீபம், இந்த 7 கண்டம்னு சொல்றாருல்ல, 7 கண்டத்துக்கு இவர் ஒரே சக்கரவர்த்தி. ஆனால் அதனால இவரை பாகவதோத்தமன்னு சொல்றாரு அப்படின்னா அதனால கிடையாது. இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு புடி மண் எடுத்து காட்டுவாராம். இந்த 7 தீபத்தில் இருக்கிற மண்ணும் இந்த மண்ணும் ஒன்று தானே, அப்போ இந்த மண்ணுக்கு ராஜா அப்படின்னு என்ன சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஒரு பெரிய பெருமை அதில் அப்படின்னு ரொம்ப ஒரு பற்றுதலே இல்லாமல் இருப்பாராம் எதிரியுமே. என்னத்தை ஓகே பற்றுதல் இல்லைன்னா இவர் ஞானி, பிரம்மஞானின்னு கிடையாது. சரீரம் வேற ஆத்மா வேறன்னு இருக்க மாட்டார். அப்ப எதுல பற்றுதல் வச்சுன்னு இருப்பார் அப்படின்னா, சபை மன கிருஷ்ண பதாரவிந்தயோகோ பச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோஹரேர் மந்திர மார்ஜனாதிஷோ ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே. சபை மனஹா கிருஷ்ண பதாரவிந்தயோகோ, மனசுனால கிருஷ்ணனோட பாதாரவிந்தத்தையே தியானம் பண்ணிட்டு இருப்பாரா சதா சர்வகாலமும். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே, சதா சர்வகாலமும் அந்த பகவானோட கதையே சொல்லிட்டு இருப்பாரா. வாய் படைச்ச பலன் பகவன் நாமாவை சொல்றது, பகவானோட கதையை சொல்றது அப்படின்னு இருப்பாராம். கரோ ஹரேஹே மந்திர மார்ஜனாதிஷு, கை படைச்ச பலன் எதுக்கு அப்படின்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ண, பகவானோட மந்திர மார்ஜனாதிஷுன்னா ரொம்ப எப்படின்னா கோவில் துடைக்கிற கைங்கரியம்லாம் பண்ணுவாராம். பெருக்கிறது துடைக்கிறது. இவரோட ஆத்துக்காரிக்கு ஸ்ரீமத்தின்னு பேர். ஸ்ரீமதி என்ன பண்ணுவாளாம், பெருக்குவாளாம், இவர் அள்ளுவாராம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாராம். அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து இன்னும் உற்சாகப்படுவாளாம். ஆஹா, சக்கரவர்த்தியே இப்படி வந்து கைங்கரியம் பண்ணுறாரு, நம்மளாமும் பண்ணணும்னு எல்லாரும் இறங்கி வந்து கைங்கரியம் பண்ணுவாளாம். அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே பாகவதோத்தமாலாம் இருப்பாங்க. ஏன்னா ராஜா அப்படி இருக்கிறதுனால நாட்டு ஜனங்கள் எல்லாருமே அப்படியே இருப்பாளாம். ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே, காது படைச்ச பலன் எதுக்கு, எதையோ கேட்டுன்னு இருக்கிறதுக்கா, பகவன் நாமாவை கேட்கறதுக்கு, பகவத் கதையை கேட்கறதுக்குன்னே இருப்பாராம். முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷோ தத்பிருத்யகாத்திர ஸ்பர்ஷே அங்கசங்கமம் घ्राणं च तत्पाद सरोज सौरभे श्रीमत्तुलस्या रसनां प्रदर्पिते. முகுந்தலிங்காலய தரிசனே திருஷம், கண்ணு படைச்ச பலன் எதுக்கு, கோவிலுக்கு போய் பகவான தரிசனம் பண்ணணும். ஆலய வழிபாடு இவர் நிறைய பண்ணுவார். பொதுவாக பகவான தரிசனம் பண்றதுக்கு தத்பிருத்யகாத்திர ஸ்பர்ஷே அங்கசங்கமம், அந்த கோவிலில் கைங்கரியம் பண்றவா, கோவில் அர்ச்சகாரோட ஆலிங்கனம் கிடைச்சதே இவருக்கு வந்து ரொம்ப வேணி செலுத்து புலகாங்கிதம் ஆயிடுவாராம். கிராணம் ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத்துலஸ்யா ரசனாம் தர்ப்பிதே. பிரசாதம் இவர் வந்து அப்படியே ராஜாதான், ஆனால் பஞ்சபக்ஷ பரமாண்ணமும் இருந்தாலும் இவர் எதில் திருப்தி அடைவார் அப்படின்னா பகவத் பிரசாதம், பகவானோட அந்த துளசி அதை எடுத்துட்டதுனால இவர் வந்து ரொம்ப பிரீத்தி அடைவாராம்.
पादो हरेः क्षेत्रपदानुसर्पणे शिरो हृषीकेश पदाभिवन्दने कामञ्च दास्ये न तु कामकाम्यया यतोत्तमश्लोक जनाश्रया रतिः काल पडच्च पलन பாதோ ஹரேஹே க்ஷேத்திரம் க்ஷேத்திரமா நடந்தே போவாராம். இவர் ராஜா தானே, சக்கரவர்த்தி தானே, குதிரைப்பட யானைப்படை எல்லா படையும் இருக்கும். ஆனா அதெல்லாம் அவர் எதிர்பார்க்காம காலாலேயே நடந்து நடந்து போவாராம். பாதோ ஹரேஹே க்ஷேத்திர பதானுசர்ப்பணே சிரோ ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே சிரோபி மமத்வம் பக்தியா நமத்தோ அப்படின்னு குருநாத்தால் பாடுறார். அந்த மாதிரி மண்டை தலை படைச்சப்பறம் எதுக்கு மண்டகர்வத்தோட இருக்க மாட்டாராம். போய் பகவானோட சரணத்துல தன்னை ஒப்படைச்சிருவார். அதுக்கு ஷட்டாரி வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாள்ல, அந்த அது அதை எதிர்பார்த்துட்டே இருப்பாராம். இவர் யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிகி அதையே ஆசைப்பட்டு இதுலயே இருப்பாராம். இவர் எப்படி இருப்பார்? அப்படிதானே ராஜா, பொதுவா நாட்டு ராஜா எப்படி இருக்கானோ அப்படிதான் ஊர் ஜனங்களும் இருப்பார். அதனால என்ன ஆயிடுச்சு, இவர் சதா சர்வகாலம் இதே மாதிரியே பக்தி பாகவதோத்தமனா இருக்கிறதுனால ஜனங்கள், சக்கரவர்த்தி இல்ல 7 தீபத்துக்கும் இவர் ஒரே ராஜா, அதனால எல்லா ஜனங்களும் அப்படியே இருக்காராம். ஒருத்தருக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கான். அது யார் அப்படின்னா யமதர்ம ராஜாவுக்கு தான். ஏன்னா ஒற்றடை நிறைஞ்செடுத்தாங்க, ஒற்றடை அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கான் யமதர்ம ராஜாவுக்கு. ஏன்னா பாவம் பண்ணவாதானே யமலோகத்துக்கு போவா, யாருமே பாவம் பண்ண மாட்டேன்றாரு. இவரோட ராஜ்ய பரிபாலனத்துல அவ்வளோ அருமையா ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அது ஒண்ணு மாத்திரம் இல்லை, இவருக்கு இன்னொன்னு ரொம்ப உகந்தது என்னன்னா சாலிகிராம பூஜை. இவர்கிட்ட என்ன சாலிகிராமம் இருக்கும் அப்படின்னா சுதர்சன பெருமாளோட சாலிகிராமம் பூஜை தான் நித்திய பூஜை. அது ஏதோ கர்மானுஷ்டானமா இவர் பண்ணல, அது நித்திய வழிபாடா பண்ணிட்டு இருக்காரு அவர். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தஸ்மாத் அதாத ஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீத்தோ பிருத்யாபிரக்ஷணம். அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா இவர் பெருமாளை போய் நேரா போய் சாட்சாத்காரம் பண்ணணும்னு ஆசையே படலை. ஆனா பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்துடுதான். அதனால சங்க சக்கர கதாதரனா அம்பரீஷனை பார்க்க வர, அம்பரீஷனை பார்த்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். ஆனா திருப்பி போகும்போது வெறும் கதாதரனா போறாராம், ஏன்னா சங்கபாணியா போறாராம். ஏன்னா சக்கரத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டார். ஏகாந்த பக்தி பாவேன பிரீதா பிருத்யாபிரக்ஷணம். அதாவது இவரோட பக்தியில அவர் பிரீத்தி அடைஞ்சிட்டார். அதனால என்னோட சக்கரத்தை நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இவர் சரி ராஜா அப்படின்ற ஏதோ ஒரு பொறுப்புல சிம்மாசனத்துல உட்காந்து ஆளுன்றார். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சக்கரத்தை இவர் சிம்மாசனத்துல உட்காந்து வச்ச சக்கரத்துக்கு அந்த சக்கரத்துக்கு ராஜா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவர் இன்னும் நிம்மதியா பக்தி பண்றார். அந்த கணக்கு வழக்கு இதெல்லாமுமே டெய்லியும் அந்த சக்கரத்துக்கிட்ட போய் தான் சொல்லுவாராம். அதனால அந்த சக்கரத்தை ராஜபெருமான் இவர் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தியிலே இறங்கிட்டார். இவர்கிட்ட என்னது ரொம்ப உத்தமமான இவரோட சரித்திரத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஏகாதேசி விரதம். ஆனா அது முதல்லயே சொன்ன மாதிரி கர்மான்னு கிடையாது. இவர் ஏகாதசி விரதத்தை எல்லாரும் அவசியம் பண்ணியாகணும். இவர் அதை பண்ணுவார். ஏகாதசி விரதம் உத்தமமான ஏகாதசி, நிர்ஜல உபவாசம் இருப்பார். இவர் அந்த 24 துவாதசியில ஒரு துவாதசி பிருந்தாவன துவாதசி வரும். அதனால இவர் என்ன பண்றார், இந்த துவாதசி பாருன்னா நம்ம பிருந்தாவனத்துல போய் எடுத்துக்கலாமே, பாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறார். பொதுவா நம்ம இந்த ஸ்கூல்ல எல்லாமே இந்த ஸ்கூல் ட்ரிப்பு காலேஜ் ட்ரிப்பு அப்படின்லாம் கூட்டின்னு போவாங்கன்னா எங்கேயோ ஏதோ தாஜ்மஹால்னு நாங்கள் எங்கேயா கூட்டின்னு போவா. ஆனா அப்படி கூட்டின்னு போக கூடாதான். இது அந்த காலத்துலேயே இந்த ட்ரிப்புன்றதெல்லாம் இருக்கு. நம்ம குருநாத்தாலுமே நம்மளை பண்டரிபுரம் பிருந்தாவனம்லாம் கூட்டிட்டு போற மாதிரி இவரும் அப்போ கூட்டிட்டு போவாராம். எங்க கூட்டிட்டு போவார் அப்படின்னா அதுவுமே பகவத் ஸ்மரணா பகவத் பிருந்தாவனத்தை கூட்டிட்டு போவாராம். பிருந்தாவனத்துல கேட்கவே தேவையில்லை, நிறைஞ்சு இருக்கும். பிருந்தாவனத்தை பத்தி சொல்லி மாளாது. அதனால பிருந்தாவனத்துக்கே கூட்டிட்டு போறார். பிருந்தாவன துவாதசி அப்ப எல்லாரும் பஜனை பண்ணிட்டு பிருந்தாவனத்துக்கு போறா. பிருந்தாவனத்துக்கு இறங்கியாச்சு. எப்படின்னா பாரணை எப்படின்னா 3 நாள் பண்ணுவா. தசமி அன்னைக்கு ராத்திரி, ஏகாதசி அன்னைக்கு துவாதசி. இது பூர்வாங்கம் உத்தராங்கம். தசமி பூர்வாங்கம், ஏகாதசி விரதம், துவாதசி உத்தராங்கம். எப்படி பண்ணுவா அப்படின்னா தசமி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அகண்ட நாமா நடக்கும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுவே நைட்டு ஃபுல்லா 7 மணி நேரம் நைட்டு ஃபுல்லா தூங்காம அகண்ட நாமா பண்ணுவாளாம். அகண்ட நாமா பண்ணிட்டு திருப்பி ஏகாதசி அன்னைக்கு காலத்துல 12 மணி வரைக்கும் தூங்குவான்னு கிடையாது.
ஏகாதசி அன்னைக்கு காலங்காலத்தால ஏந்திரிச்சு அங்க சால கிராமத்துக்கு அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம்லாம் யதோக்தமா நடந்து அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கிடையாது. மத்தியானம் எல்லாருக்கும் சில பேர் கஷ்டம் எடுத்துப்பான். அப்புறம் நைட் என்னன்னா திருப்பி நாமா பஜனை திவ்யநாமம்லாம் உண்டு. திவ்யநாமத்துல இன்னும் குதி குதின்னு குதிப்பா. பாகவதாலாம் சிட்டிங் பஜனை உண்டு, அப்புறம் திவ்யநாமம் உண்டு, எல்லாமே உண்டு. இன்னும் குதி குதின்னு குடிச்சு நைட்டு 11 எப்படிதான் எனர்ஜி இருக்குமோ தெரியாது. ஆனா குதி குதின்னு குதிப்பா. நாம மகிமை அது. குதி குதின்னு குதிச்சுட்டு 12 மணிக்கு டோலோத்சவம் முடிச்சுட்டு தூங்கிட்டு திருப்பி பாதிஷண்டிக்கு காலங்காலத்தால சீக்கிரம் எழுந்திரிச்சு உஞ்சவர்த்திலாம் உண்டு. உஞ்சவர்த்தி எடுத்து அந்த உஞ்சவர்த்தியில வர அக்ஷதையை வச்சு சமைச்சு பாரணை பண்ணுவா. இதுதான் இதோட ஷெட்யூல். அப்படிதான் பாரணை பண்ணிட்டு எடுத்துப்பா. இவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். பிராமணாலாம் பாரணை பண்ணியாச்சு. அடுத்து பிராமணாலாம் இவர் சொல்றாரு, நீங்க போய் பாரணை பண்ணுங்க சுவாமி, அப்பதான் விரதம் வந்து பூர்ணம் அடையும் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே இவர் எடுத்துக்கலான்னு போறாரு. அப்பதான் ஒருத்தர் வர தஸ்ய தர்ஹிதி சாக்ஷாத் துர்வாசா பகவான பூத். துர்வாசா பகவான பூத்துட்டார். பகவான்னு சொல்றாரு சுகாச்சாரியார். அவர் வந்த உடனே அவர் வந்து வரும்போதே சரி, அவர் அம்பரீஷனோட கீர்த்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. நம்ம தேவலோகத்திலே கேள்விப்பட்டுட்டு எப்பவுமே படிச்சவனுக்கு தான் பரீட்சை, படிக்காதவனுக்கு பரீட்சை வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ இப்பேற்பட்ட ஒரு பாகவதன் இருக்கான், பரம பாகவதன் இருக்கான்னா அவனை போய் நம்ம பரீட்சை பண்ணணும் அப்படின்னு அவர் வரார். இவனா பரீட்சையில தோல்வி அடைஞ்சிருவானான்றது கிடையாது. தோல்வி அடைகிறவனா வந்து துர்வாசர் வந்து பரீட்சை பண்ண மாட்டார். அதுக்கு நிறைய பேர் இருக்கா. துர்வாசரை இறங்கி வரார் அப்படின்னா அப்பேற்பட்ட பாகவதோத்தமனவன் அவனை பரீட்சை பண்ணணும்னு ஒரு வீம்புக்குன்னே வம்பு இழுக்கணும்னு தான் வரார். அவரை போயிட்டு அவன் எங்க இருக்கானோ அவர் பக்கத்துலேருந்தே இப்படி போறாரு. சரி கூப்பிட்றானா பார்க்கலான்னு பக்கத்துலேருந்தே போனோடனே அம்பரீஷன் கண்டப்பட்டோடனே அப்படி ஏதோ நடந்து போற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு உடனே அம்பரீஷன் பார்க்கான். ஆஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டான் அம்பரீஷன். சுவாமி நீங்க வந்து பாரணை எடுத்துக்கணும், அவசியம் வரேன் அப்படி எதிர்பார்த்து தான் வந்து அவன் கேட்பான். அவசியம் வரேன், அனுஷ்டானத்தை முடிக்கல, மாத்தியானிக அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத யமுனை கரையோரம் வச்சிருக்காரு போல எங்கேயோ. அங்க போயிட்டு உள்ள அது என்ன ஜலத்துக்குள்ள போயிட்டாரு. ஜலத்துக்குள்ள போயிட்டு மூக்க பிடிச்சிட்டு ஓமுக பண்ற, வரவே மாட்டேன்றார். ரொம்ப நேரம் ஆச்சு. அம்பரீஷனும் காத்துட்டே இருக்கான், வரவே மாட்டேன்றார். அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பாரணை வந்து டயத்துக்குள்ள முடிச்சோம், அப்பதான் விரதம் பூர்ணம் அடையும். நம்ம வந்து சாப்பிடவும் கூடாது, இல்லைன்னா டைம் நிறைய ஆயும் பண்ணிடக்கூடாது. அதனால அங்க பிராமணாதிக்கிரமே தோஷா துவாதசியாம் எட பாரணே. பிராமணாலாம் அங்க குடியிருக்கலாம் என்ன சொல்றா, நீங்க வந்து தள்ளி போட்டாலும் இது தப்பு, அதனால முன்னாடியே பண்ணிடணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிராகுர அபக்ஷணம் விப்ராஹா கிஷிதம் நாசிதம் சதா தத்து அப்படின்னு சொல்றா. ஸோ நீங்க வந்து அப்பஹா ஜலத்தை எடுத்துட்டு இருக்கோ, ஜலபாரணை பண்ணிடுங்கோ. ஜலபாரணை பண்ணிட்டா அது பாரணை பண்ணாத மாதிரியும் கணக்கு, பண்ணினா மாதிரியும் கணக்கு. ஏன்னா பர்த்தம் கம்ப்ளீட் ஆகணும்ல. அதனால அவர் பண்ற. அவருக்கு துர்வாசம் இத்தனை நேரம் ஆளக்கணும், எங்கேருந்து ஒரு தண்ணிக்குள்ள மூக்குல வேர்த்ததோ தெரியல. டக்குன்னு உடனே அவர் கிளம்பி வர்றார். கோவத்தோட அவருக்கு தாடி சிக்கலாம் முடியெல்லாம் ரொம்ப பெருசா உண்டு. அப்படியே கிட்டுன்னு வரா. சில பேர் சாப்பிட்றதுக்கே அப்படி ஓடி வருவா. ஆனா அவர் அதுக்கு வரல, திட்டுறதுக்காக வர்றார். ஓடி வந்தோடனே அம்பரீஷன் பார்க்கறான். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப நடுங்கி போயிட்டான். ஐயோ ஏதோ அபச்சாரம் பட்டு போமோ, என்ன அபச்சாரம் பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே காலில் விழறான். உடனே அவர் துர்வாசர் பேசுறாரு மேல. அஹோ அஸ்ய நிஷம்சஸ்ய ஷியோன்மத்தஸ்ய பஷ்யத தர்ம விதிக்ரமம் விஷ்ணோஹ அபக்தஸ்யேஷ மானினஹ யோமாம் அதிதிமாயாதம் ஆதித்யேன நிமந்திரிய ச அதத்வா புக்தவாம்ஸ்தஸ்ய சத்யஸ்தே தரிஷயே பலம். என்னடா கூழ் கும்பிடாடா போடுற நீ, எனக்கு வேஷமா போடுற, என்ன தர்மம் பண்றேன்னு வேஷம் போட்டுட்டு இருக்கியா? என்னமாடா நீ என்ன கூப்பிட்டு பாருங்க அண்ணன், எனக்கு என்ன வேற பாரணை பண்ணாத இடம் உங்ககிட்ட வந்து சாப்பிடணும்னு எனக்கு என்ன அவசியமா? என்ன நீ போய் வேஷம் போடுறியா அப்படின்னு ரொம்ப கத்துற. நான் இப்போ உனக்கு சரியான பாடத்தை கற்பிக்கிறேன். நீ வந்து உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டுறேன், சும்மா விஷ்ணு பக்தன் தர்மத்தை பண்றேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க. நான் கரெக்டான பாடத்தை கற்பிக்கிறேன்னு அவரோட முடியை பிடிச்சி இப்படி ஒன்று தூக்கி போட்டார். அது ஒரு பெரிய பைசாச்சமா கிளம்பிடுது. பொதுவாக இந்த சூன்யம் வைக்கிறவாளுக்கு எல்லாமே ஒரு விஷயம் தெரியும், ஆனால் தெரிஞ்சுட்டேதான் பண்ணுவா. அதாவது சூன்யம் வைக்கக்கூடாத இடத்துல வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கே திரும்பிடும் திருப்பி. அதனால அதை முடிய பிடிச்சி போட்ட உடனே அது பிசாசம் கிளம்பிடுத்து.
அப்பையும் அம்பரீஷன் எப்படி இருக்கான்னா அவன் பரம பாகவதோத்தமன்ல உடனே என்னை காப்பாத்து அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிட்டு அவசியம் வந்து காப்பாத்துவார் பகவான். ஆனா அவர் அப்படி வேண்டலையாம். அப்படி வேண்டவரா இருந்தா அம்பரீஷோ மகாபாகவான்னு சொல்ல மாட்டார் சுகாச்சாரியர். அதனால அவர் அப்படி நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை வந்து இந்த எனக்கு ஏற்றதுதான் இது, ஸோ என்னை வந்து இந்த பிசாசம் அடிச்சிட்டோம் அப்படின்னே அவர் தியானம் பண்றாராம். ஆனா பாகவதா அப்படி இருப்பா. ஆனா பகவான் சும்மா விடுவானா? பகவான் உடனே என்ன பண்ணிட்டான், பகவானுக்கு பொறுக்கல சுதர்சன பகவான் உடனே கிளம்பிட்டார். அவருக்கு திக்கு 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 திக்குன்னு அப்படியே நெருப்புலாம் கிளம்ப அவர் ஜுவாலை அவர் அப்படியே கிளம்பிட்டார். உடனே சுதர்சன பகவான் என்ன பண்ணார், இவன் இந்த பிசாச்சத்தை அடிச்சதோட சரியில்லாம சுதர்சன இவரை துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சிட்டார். துர்வாசரை எடுத்தார் ஓட்டம். என்ன வயசானவர் துர்வாசர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சுதர்சன சக்கரம் துரத்தும் போது தான் தெரியறது. அவர் விட்டு கட்டு கட்டு கட்டுன்னு ஓடுறாரு. பாத்தாள ஓடுறாரு, தண்ணிக்குள்ள ஓடுறாரு, எங்கெங்கெல்லாம் ஓடுறாரு. சரி தண்ணிக்குள்ள போனா அது நெருப்பு தானே அணைஞ்சவன் நினைச்சிட்டு போறாரு. ஆனா அங்கேயும் வந்து ஜொலிக்கிறது பிரகாசமா 7 லோகத்துக்கும் சுத்தராரு. எங்க போனாலும் காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. உடனே என்ன பண்ணாரு, இந்திரலோகத்துக்கு போறாரு. இந்திரலோகத்துக்கு போனா இந்திரனோட சிம்மாசனம் மாத்திரம் இந்திரா சுதர்சனோட சொல்லி இந்திரன் சீட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுட்டான். அங்க சீட்டு தான் இருக்க. உடனே அப்புறம் இந்திரலோகத்துலயும் கிளம்பிட்டாரு. பிரம்மாட்ட போறார். பிரம்மா வந்து என்ன சுவாமி எனக்கு இன்னும் நாள் இருக்கு, நீங்க என்ன இங்க என்ன கூத்து விடாதீங்கோ, இதுக்கு ஒரே ஒருத்தர் பகவான் தான், பகவானை போய் சரணாகதி பண்ணுங்கோ, பகவானோடது தான், எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு பிரம்மா. இந்த என்ன தெரியும், பிரம்மாவே சொல்லிட்டாரு பகவானை போய் சரணாகதி பண்ணுவோம். அப்புறம் போற வழி தானே ஏதோ ஒரு மலை இருக்கே, கைலாசத்துக்குள்ள போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சிவனை பார்க்க போறார். சிவன் சொல்லிட்டார், என்ன சுவாமி பொறுமையா சொல்லுவேன் என்ன அப்படின்னு கேட்கிறார். சுதர்சனம் துரத்துறது சுவாமி என்ன, சுதர்சனம் துரத்துறதா, ஏன் சும்மா துரத்தாது சுதர்சனம் அப்படின்னு கேட்கிறேன். நான் இந்த மாதிரி அபச்சாரப்பட்டுட்டேன், எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரேன், இந்திரலோகத்துக்கு போனா பிரம்மலோகத்துக்கு போறேன், பிரம்மா சொல்லிருப்பாரு அப்படின்னு கேட்கிறார். ஆமா சொன்னார், இருந்தாலும் அவருக்கு ஒரு சப்பலம், விஷ்ணு போட்ட சக்கரத்துக்கிட்ட விஷ்ணுட்டியே போய் கேட்கணுமா, போய் பரமேஸ்வரன் கேட்டா அவர் ஏதாவது பண்ணுவாருன்ற ஒரு சப்பலத்தினால போற. பரமேஸ்வரனும் ஒன்றும் பண்ண முடியாது, யார் அதுக்கு அதிபதி, பகவான் தானே. அதனால பரமேஸ்வரனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. உடனே வைகுண்டத்துக்கு போறார். வைகுண்டத்துக்கு போன உடனே பெருமாள் யோக நித்ரையில இருக்கார். இவர் வந்து பாடுறார், நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. இந்த மாதிரியே கட்ட குரல்ல பாடுறார் அவரும். அவர் வந்து பெருமாள் வந்து பொதுவாக பாகவதாலாம் நல்லா அழகா பாடிட்டு வருவார். ஏதோ புது ஆள் வைகுண்டத்துக்கு அது புது வேஷம் போட்டுட்டு வரா, யார் இப்படி பாடுறதுன்னு சொல்லிட்டு அவர் யோகநேத்திரலாம் திறந்து பார்க்கிறார். பார்த்தா துர்வாசர், வாங்க என்னது புதுசா நாரதரோட சேர்ந்துட்டேரோ அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே இல்ல சக்கரம் துரத்துறதுன்னே சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறார். குரும சுவாமி என்ன ஆச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே, சக்கரம் துரத்துறது சுவாமி, உங்க சக்கரம் துரத்துறது. சக்கரமா, அப்படியா, சுதர்சன சக்கரமா, அது என்கிட்ட இல்லையே அப்படின்றார். பொதுவா இந்த துஷ்டாலெல்லாம் வதம் பண்ணணும்னா அது சக்கரம் தானாவே கிளம்பிடும். ஆனா பகவான்கிட்ட சொல்லிட்டு போகும், நான் இந்த மாதிரி துஷ்டம் வதம் பண்ணிட்டு வரேன், இந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்றேன், அவனை வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஆனா பாகவத அபச்சாரம் யாராவது ஒருத்தர் பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா பகவான்கிட்ட கூட சொல்லிட்டு போகாதான், உடனே கிளம்பிடுமா சுதர்சனம். அதனால பகவானுக்கே தெரியல, ஓ அப்படியா சுதர்சனம் என்ன பண்ண, சும்மாலாம் துரத்தாது, நீங்க பகவத அபச்சாரம் பட்டேர் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறார். ஆமா அம்பரீஷநாத்துக்கு இது சாப்பிட போனேன், ஆஹா அதுதான் உங்க வாயில பகவான் நாமா வருது. இல்லைன்னா பொதுவா இவர் வந்து பத்னியெல்லாம் கிண்டல் பண்றவர். என்னடா இந்த மாதிரி உபவாசம் இருக்க முடியுமாடா உங்களை மாதிரிலாம், சும்மா ஃபுல் கட்டிட்டு என்ன பகவான் நாமான்னு குதிச்சுட்டு இருப்பார் சும்மா அப்படின்னு கேட்பார். இவர் வந்து கிண்டல் பண்ணுவார், என்ன பஜனை ஆச்சான்னாலே சாப்பாடு ஆச்சான்னு அர்த்தமா, அந்த மாதிரி தான் கேட்பாரு இவர். அப்படி கிண்டலா பார்க்குறவர் பகவான் நாமா சொல்லிட்டு வராருன்னா அங்க இது இவருக்குமே சாதுவோட இது ஏற்பட்டுருக்கு. ஆனா இது ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்த்தே ஆகணும். என்னன்னா இவனும் ராஜா சக்கரவர்த்தி, இவரோ ரிஷி, ஃபுல்லா அப்படியே அகேன்ஸ்டா இருக்கு. இவனும் ராஜ போகி, இவரோ ராஜ யோகி, இவரோ மகாராஜாவோ பஞ்சபட்ச பிரமாணம் தின்றவர், இவரோ சரகுகளை சாப்பிட்றவர். ஆனா இவருக்கு என்ன தன் சரீரத்து மேல ஒரு அபிமானத்தினால ஏன் ஓடி வர்றாரு, அவனும் ஒரு பிசாச்சத்தை போட்டாலும் பரவாயில்ல என்ன வதம் பண்ணட்டும் அப்படின்னு இருக்கானே அப்படின்னு பார்த்தா, பகவத் கிருப்பைன்றது ஒண்ணு ஏற்பட்டுருக்கு அப்படின்னா எல்லாமே மாறிடும், டோட்டலா மாறிடும் எல்லாமே. அதனால இவர் பகவான்கிட்ட வந்து சொல்றாரு, அம்பரீஷனா அவராத்துல சாப்பிட்டேலா, அதனாலதான் உங்களுக்கு இதுல சாப்பிடல,
சாப்பிடலையா, ஓகே அவராத்து போனதுனாலயே உங்களுக்கு இந்த பகவான் நாமா வந்திருக்கு அப்படின்னு சொன்னவனே, சரி என்ன பண்ணேன் சும்மாலாம் தொடக்காது, நீங்க என்ன பண்ணேன்னு சொல்லுவோம். இது ஏகாதசியை பத்தம் வச்சிருந்தார், அதுக்கு பேர் ஆஹா என்ன தசமி நாமாக்கே போயிட்டேலா, நாமாலாம் சொன்னேல, இல்ல நாமாக்கு போல. அப்புறம் என்ன ஏகாதசி அபிஷேகம்லாம் நடக்குமே அங்க, சூப்பரா இருக்குமே, அமோகமா இருக்குமே, அதுக்கு போனேலா, இல்ல. வேற எதுக்கு போனேன், நாமா சிட்டிங் பஜனை பண்ணுவாளே, திவ்யநாமெல்லாம் குதிப்பாளே, நீங்களும் சேர்ந்து குதிச்சேலா, இல்ல. எதுக்கு தான் போனேன், சாப்பிட போனேன்னா துவாதசி அன்னைக்கு சாப்பிட போனேன், வேற என்ன சாப்பிட போன இடத்துல என்ன சுவாமி பிரச்சனை, என்ன பண்ணேன், அதுவா இந்த மாதிரி அபச்சாரப்பட்டுட்டேன்னு சொல்றாரு. பண்ணலாமா சுவாமி, பரம பாகவதன்ல அம்பரீஷன்ற வார்த்தை எடுத்தவனே பகவான் கண்ணை மூடிட்டு அப்படியே வேடி செலுத்திருத்தான், புலகாங்கிதம் ஆயிட்டான், ஆனந்த பாஷமே வருது. அப்பேற்பட்ட பாகவதன் அம்பரீஷன், என்னடா பகவானே பார்க்க வராரு. ஸோ அவன் மீறி சிரித்து பகவான் பேசுறாராம் மேல, அஹம் பக்தபராதீனஹ ஹ்யஸ்வதந்திர இவ த்விஜ சாதுபிஹி கிரஸ்தஹிருதயே பக்தைர்பக்தஜனப்ரியஹ நாஹமாத்மானமாசாசே மத்பக்தைஹி சாதுபிர்வினா ஸ்ரீயம் சாத்யந்திகீம் பிரம்மன் ஏஷாம் கதிரஹம் பரா. நான் வந்து சுதந்திரம் கிடையாது சுவாமி, நான் வந்து சாதுக்களுக்கு வசியப்பட்டவன். ஸோ அதனால இப்போ என் கையிலையும் ஒன்றும் இல்லை. நான் வந்து அம்பரீஷன், நீங்க வந்து ஒரு வேலைக்காரன் இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்து நீங்க எஜமான இடத்துல ரிப்போர்ட் பண்ணா ஒரு சரியான பதில். ஆனா நீங்க என்ன பண்ற, ஒரு எஜமானன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் இடத்துல வந்து சொல்றேன். இப்ப என் வேலையும் போகும் உங்க வேலையும் போகும். நான் வந்து அவனுக்கு அடிப்பட்டவன், அவன் தான் எனக்கு சுவாமி அப்படின்னு ரொம்ப உன்னதமா பேசுறாரு பகவான். அம்பரீஷன் தான் எனக்கு பகவான் அப்படின்னு சொல்றார். மேல சொல்றார், ஏதாராகார புத்திராப்தான பிராணான் வித்தம் இமம் பரம் ஹித்வாமாம் சரணம் யாதாக கதம் தான் त्यक्तुमुत्सहे मयि निर्बद्ध हृदयाः साधवः समदर्शनाः वशीकुर्वन्ति मां भक्त्या शस्त्रियः सत्पतिं यथा साधवो हृदयं मह्यं साधूनां हृदयं त्वहं मदन्यत्तेन जानन्ति नाहं तेभ्यो मनागपि. ரொம்ப ரொம்ப டூ மச்சா தான் பேசுறாரு பகவான். என்ன அப்படின்னா, நான் வந்து அதாவது சாதுக்கள் எப்படிப்பட்ட சாதுக்கள் அப்படின்னா, சாதவஹா ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவஹம். அதாவது எந்த சாதுக்கள் வந்து மயி நிர்பத்த ஹிருதயாக சாதவஹா சமதர்ஷனாக, எந்த சாதுக்கள் சமதர்ஷனத்தோட இதுலேயும் எதிர்பார்ப்பு இல்லாம இதுலேயும் ஒரு அகந்த மமதை இல்லாம இருக்காளோ, நானும் அவளும் ஒன்று சஸ்திரியாக சத்பதின் யதா. ஓ அவளும் நானும் ஒரு நல்ல கணவன் மனைவி போல். அவ வந்து என்னை வசீகுர்வந்தி, அவ என்னை வசியம் பண்ணிடுவா, நானும் அவளும் ஒன்று. ஒரு கால் நானும் அவளும் வேறு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அவன் பகவான், நான் பக்தன் அப்படின்னு சொல்றாரு பகவான். இன்னொன்று அதுக்கும் மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, நானுமே அவளுக்காக என் குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு அவள் இடத்துல போய் இருப்பேன். ஸ்ரீயஹா அப்படின்ற லக்ஷ்மி, எப்போதும் பக்ஷஸ்தலத்துல இருக்க லக்ஷ்மியை கூட விட்டுட்டு நான் வந்து பக்தர்களுக்காக போவேன் அப்படின்றாரு. இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவெல்லாம் நடந்து போனா அவ பின்னாடி நான் நடந்து போவேன். அவ அந்த புழுதி கிளம்பி அவ காலில் பட்டு வர பாத தூளி என் தலையில படுறதுனால நான் அதனால தன்யனாவேன்னு யார் சொல்றாரு? சர்வஜனே அப்படி பேசுறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாகவதா மேல பகவானுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. அதனால நான் வேணா உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் சுவாமி, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க நேரா போங்கோ, அம்பரீஷனோட பாதத்திலேயே விழுந்து அவனையே சரணாகதி பண்ணுங்கோ, அது ஒண்ணுதான் உபாயம் அப்படின்னு சொல்றார். உடனே துர்வாசர் சக்கரம் அப்பவும் துரத்திட்டு தான் இருக்கு, சக்கரத்தால இவரை நெருங்கிட முடியாதுன்னு இல்லை, ஆனா சக்கரத்துக்கு இவரை வதம் பண்ணணுன்ற ஒரு இது கிடையாது. அதனால திருப்பி ஓடி வர, இதுக்கு நடுவில் 1 வருஷ காலம் ஆயிடுச்சு. 1 வருஷ காலம் அம்பரீஷன் அங்கேயே காத்துன்னு இருக்கான். அம்பரீஷன் காலில் வந்து விழற, அவருக்கு உடனே ரொம்ப லஜ்ஜையா போயிருக்கு. அம்பரீஷன் காலை நோக்கிட்டு திருப்பி அவர் விழுந்து சரணாகதி பண்ணி அம்பரீஷன் வந்து கேட்டுக்கிறாராம் துர்வாசர் இடத்துல, சுவாமி நான் ஏதாவது அபராதம் பண்றதா என்ன மன்னிச்சிருங்கோ. அவருக்கு உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆஹா, இப்படிதான் இருப்பா ஹரிபக்தர்கள். இது ஆக்சுவலி அவர் காட்ட வந்ததே இதுதான். அவருக்கு ஒன்றும் துர்வாசர் வந்து நான் ஒரு கோபிஷ்டன் அப்படின்னு உலகம் பேசிட்டாலும் பரவாயில்ல,
அம்பரீஷனோட புகழ எடுத்து ஊருக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுனாலதான் அவர் வரதே. நம்மளாம் இங்க கிண்டலா பேசலாம் துர்வாசர் என்ன வேணா, ஆனா துர்வாசர் தெரியும் அவருக்கு 4 பேர் நம்மளை பத்தி பேசுவா, கோபிஷ்டன்னே புரிஞ்சுப்பா என்ன அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு வந்து ஏற்பட்ட ஒரு பக்தனை நம்ம அதை அவனை பிரகடனம் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் வர. மேல வந்து இவர் சக்கரத்தாழ்வான இவர் அம்பரீஷன் வந்து சாந்தப்படுத்துறார். சுதர்சன நமஸ்துப்யம் சஹசிராராச்சுத பிரியே பிரிய அப்படின்னு. அவர் வந்து சுதர்சனா நீ வந்து ஒன்றும் பண்ணாத துர்வாசர, நாங்க எங்க முன்னோர்கள் நாங்கள்லாம் இந்த பிராமணாளுக்கு நல்ல மதிப்பு வச்சுட்டு இருக்கோம், நாங்க என்னன்னா இதெல்லாம் இந்த பத்தத்தெல்லாம் இன்னும் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரதெல்லாம் சத்தியமாகி நீ துர்வாசர ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி துர்வாசர சுதர்சன சக்கரத்தை சாந்தப்படுத்துற. சுதர்சன பெருமாள் திருப்பி அவரோட சுஸ்தானத்துக்கு போயிட்டார். அவர் மேல சொல்றார், துர்வாசர் சொல்றார், இப்படி 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 இருக்க முடியும் பகவான், ஏன்னா அந்த பகவானுமே அப்படி இவ்வளோ நான் அபச்சாரப்பட்டு உங்களுக்கு இவ்வளோ சமத்தை கொடுத்தும் நீங்க எப்படி ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன், எப்படி உங்களால மாத்திரம் இப்படி இருக்க முடியாது அப்படின்னா, ஏன்னா இவர் ஆசிரியக்கிற சுவாமியும் அப்படிதானா, ஒரு ரிஷி. அவர் வந்து காலால பகவானோட பட்சத்துக்கு எட்டி ஒரு உத விட்டாராம். உத விட்டவனே கூட அவரோட பகவானோட நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் வந்து ஐயோ என்னோட ஹிருதயம் ரொம்ப கனமா இருக்குமே, உங்களோட மிருதுலமான பாதத்துக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்தை வந்து தடவி கொடுக்குறாராம் பகவான். அப்பேற்பட்ட பகவான் ஆசிரியக்கிறவா கர்வத்தோட இருப்பாளா? ஒரு கரும்புலேருந்து ஒன்று வருதுன்னா அதுவுமே தித்திக்க தானே தித்திக்கும், வேப்ப மரத்துலேருந்து வர இலைதானே கசக்கும். அந்த மாதிரி ஹரிபக்தால் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பா. இன்னைக்குமே அவளோட ஹிருதயத்துல எதுவுமே இருக்காது அப்படின்னு அஹோ அனந்ததாசானாம் மகத்துவம் திரஷ்டு மத்தியமே கிருதாகசோபி யத்ராஜன்ய மங்களானி சமீஹதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆனா சாப்பிட்றாரு. ஏன்னா பாரணம் முடியணும், இவருக்கு வாக்கு கொடுத்துட்டார். அதனால துர்வாசருக்கு வந்து நல்லா பாரணியை பூர்த்தி பண்ணி அப்புறம் மேல அம்பரீஷனும் பாரணியை எடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கிறார். இதோட நவமஸ்கந்தம் அம்பரீஷ சரித்திரம் முடியறது. மேல ராமாவதாரம் கோபிகா ஜீவனஸ்மரணம் மகாராஜ் கி இவ அப்பா பெரிய கைங்கரியர். எங்கள் குருநாதர் அண்ணாவுக்கு ஃபுல்லாக சாரட்சியம் பண்ணினது இப்போ அப்பா ராஜாராமன் பேர். அண்ணாட்ட பேசுகிறாருன்னா இவ அப்பாட்ட பேசுகிறா தான் பேசலாம். அப்படி அண்ணா கூடவே இருந்து அவருடைய அனுகிரகத்தை வாங்கின்றவர் அவள் அப்பா கைங்கரியம் முடிஞ்சான். அப்புறம் அப்பேற்பட்ட அந்த அண்ணாட்ட நாங்கள்லாம் கம்மியாக கதை கேட்டுருக்கோம். இவர் சாரதியாக இருக்கிறதுனால அண்ணா கூட எப்போதும் கூடவே இருந்தாங்க, கதை கேட்டே ஆகணும். அப்படியே ஃபுல்லாக கேட்டவர் அவள் அப்பா. அதனால் அந்த பரம்பரை உள்ள பரம்பரை